ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை போட்டுக்கிறார். என்ன அப்படின்னா, அவருடைய ஊழியக்காரன் மூலமாய் நாம் எப்படி சிந்திக்க வேண்டும், எதை பற்றி சிந்திக்க வேண்டும். அதாவது ஒவ்வொருவனும் தனக்கானவனைகள் அல்ல. அதாவது நமக்குரியதே நாம சிந்திக்க கூடாது. செல்ஃபிஷ் தாட் நமக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் கூறுகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை போல சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது அவர் தனக்காக வாழாமல் நம்முடைய பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற அநேகரை பாவத்திலிருந்தும் நோயிலிருந்தும் அங்கே மீட்டு ரட்சித்தார். நம்முடைய சிந்தையும் இன்றைக்கு எப்படி இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம் என்பதை கர்த்தர் நமக்கு நினைப்பட்டுகிறார். எனவே நாம் நமக்குரிய அல்ல, பிறருக்குரியவர்களையும் நோக்க கடவும். பிறருக்குரிய பாடுகளை நான் நோக்கி அதனுடைய பெயின், அவர்கள் அண்டர்கோ பண்ற பெயினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற பெயினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாம் அவர்களுக்காகவும் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ ஏழ்மையானவர்களை பார்த்திருக்கோம், எத்தனையோ பாதிக்கப்பட்ட, ஒருவேளை பாவத்திலே ஒருவேளை பலவீனத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் நாம் பார்த்திருப்போம். ஆனா அவங்களை பார்த்து கடந்து செல்லாம அவர்களையும் நம்முடைய சிந்தையில வைத்து இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையில் எப்படி இருந்ததோ அதே போல நம்முடைய சிந்தையும் இருக்க நாம் இன்னைக்கு கர்த்தர் அழைக்கிறார். எனவே நாம் இயேசு கிறிஸ்துவோடைய சிந்தையுடையவர்களாய் மகிழ்ச்சியோடு இந்த நாளை துவக்கும். பிறருக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை, அவருடைய ரட்சிப்பை வாரி வழங்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.